Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது, யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், விவரிங்க. பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் அவரது இல்லத்தில் துவங்கி நடைபெற்று வருகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு போர் சூழல் ஏற்பட்டு தற்போது பதற்றமும் ஏற்பட்டு அந்த பதற்றம் தணிந்துள்ள நிலையில் இந்த பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு 4வது முறையாக குறுகிய கால இடைவெளியில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, அதில் இந்தியாவுக்கு கிடைத்துள்ள வெற்றி மற்றும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. எத்தகைய சூழ்நிலையில் அத்தகைய உடன்பாடு எட்டப்பட்டது ஆகியவை குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றம் தணிந்துள்ள சூழ்நிலையில் பாகிஸ்தான் மீது விதிக்கப்பட்டுள்ள பல்வேறு ராஜாங்க ரீதியிலான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதா வேண்டாமா என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முதல் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்தில் தான் பாகிஸ்தான் நாட்டவருக்கான விசா மறுப்பது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளை வெளியேற்றுவது, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இரு நாடுகளிடையே அந்த பதற்றம் தணிந்து இயல்பு சூழ்நிலை திரும்பி வரக்கூடிய நிலையில் அவற்றை தளர்த்துவதா வேண்டாமா என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவை தவிர பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டாலோ தாக்குதல் நடத்தினாலோ இந்தியா எத்தகைய பதில் தாக்குதலை கொடுக்க போகிறது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.